ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சதவீதம்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப எளிமையாக பார்க்கலாம். சதவீதம் என்ற வார்த்தை சதவிகிதம் என்ற வார்த்தையோட சுருக்கம்தான். சதவிகிதம் என்ற வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளணும்னா சதம்னா என்ன, விகிதம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சதம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சதம்ங்கிறது சென்டம்னு சொல்லுவாங்க, 100. சதம்னா 100ன்னு அர்த்தம். விகிதம்னா என்ன? 2 எண்ணை இஷ்டு போட்டு x/y இந்த மாதிரி புள்ளி வச்சு 2 நம்பரை எழுதுறது தான் விகிதம். விகிதம்னா என்ன அப்படிங்கிறத எளிமையாக நம்ம பார்த்துடலாம். ஒரு பெட்டி இருக்குது, அதில் 3 பேனா 2 பென்சில் இருக்குது. இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பேனா மற்றும் பென்சிலோட விகிதம் என்னென்னா 3:2. இப்போது 2 பெட்டி இருக்குது, இதில் இருக்கக்கூடிய பேனா பென்சிலோட விகிதம் 2 பெட்டியில் 6 பேனா இருக்கும், 4 பென்சில் இருக்கும். இதை சுருக்கி எழுதும்போது அதே 3:2. இதே மாதிரி எத்தனை பெட்டி வச்சாலும் பேனா மற்றும் பென்சிலோட விகிதம் 3:2 மட்டும்தான். இப்படி இருக்கும்போது 3 பேனாவுக்கு 2 பென்சில் அப்படின்னு 2 எண்களை ஒப்பிட்டு கூறுவதுக்கு பேர் தான் விகிதம்னு பேர். அப்போது சதவிகிதம்னா என்ன? 2 எண்களை இல்லது 2 பொருட்களோட எண்ணிக்கையை ஒப்பிட்டு கூறுது. 3 பேனானா 2 பென்சில், 2 பென்சில்னா 3 பேனான்னு சொல்கிறது விகிதம். சதவிகிதம்னா 100க்கு அது எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு இது எத்தனை இருக்குதுன்னு சொன்னால் விகிதம், 100க்கு அது எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறது தான் சதவிகிதம். சதவிகிதம் அப்படின்னு சொல்கிறது 100க்கு எத்தனைன்னு சொல்கிறது தான். இப்படி சதவிகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பொருட்களுடைய எண்ணிக்கையை கீழே எழுதிக்கணும். கீழே எப்போதும் மொத்தம் எவ்வளவு என்பதை எழுதி கொள்ளணும். மேலே எந்த பொருளுக்கு சதவிகிதம் பார்க்க விரும்புகிறோமோ அதோட எண்ணிக்கையை மேலே எழுதி கொள்ளணும். அப்போது நமக்கு ஒரு பின்னம் கிடைக்கும். பெருக்கல் 100ன்னு போடணும். கீழே மொத்த பொருள், மேலே சதவீதம் பார்க்க வேண்டிய பொருள், பெருக்கல் 100ன்னு போடுறது மூலமாக நமக்கு சதவீதம் கிடைக்கும். இப்போ இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பேனாவுடைய சதவீதம் பார்க்க போகிறோம். பேனா சதவீதம் பார்க்கணும்னா மொத்த பொருள் எத்தனை? 3 பேனா 2 பென்சில், ரெண்டையும் சேர்த்தா 5. மேலே பேனாவோட எண்ணிக்கையான 3, அப்போ 3/5 பின்னம் கிடைக்குது. பெருக்கல் 100ன்னு போட்டால் நமக்கு 60% கிடைக்கும். பென்சிலோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா கீழே மொத்த எண்ணிக்கை 5, மேலே பென்சிலோட எண்ணிக்கை 2, பெருக்கல் 100ன்னு போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது 40%. இந்த மாதிரி ஒரு பொருளுடைய சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்னா மொத்த பொருளை கீழே எழுதணும், நீங்கள் சதவீதம் பார்க்க வேண்டிய பொருளை மேலே எழுதணும், பெருக்கல் 100ன்னு போடணும். பெருக்கல் 100ன்னு போடும்போது நமக்கு சதவீதமாக கிடைக்கும். இப்போ பேனா 60%ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், பென்சில் 40%ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பெட்டியில் 60% பேனா இருக்குது, 40% பென்சில் இருக்கிறது. பேனா பென்சிலோட சதவீதத்தை கூட்டும்போது நமக்கு 100%. இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய 100% நமக்கு கிடைக்கும். இப்போது ஒரு எண்ணை சதவீதமாக மாற்றணும்னா என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்ப்போம். இதுலேயே நம்ம பார்த்துருப்போம், இந்த பின்னத்து கூட 100 பெருக்கும்போது நமக்கு சதவீதம் கிடைக்கும். அதே போல் எந்த ஒரு எண்ணையும் சதவீதமாக மாற்றணும்னா அதை 100ஆல் பெருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 1 ஒரு நம்பர் இருக்குது, இதை சதவீதத்தில் சொல்லணும்னா 100ஆல் பெருக்கணும். பெருக்கும்போது நமக்கு 100% கிடைக்கும். பக்கத்தில் சதவீதம் என்கிற குறியீடை போடணும். ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்குது, அது முழுமையாக உங்ககிட்டயே இருக்குது அப்படிங்கிறதுனால சதவீதத்தில் 100% உங்ககிட்டயே இருக்குதுன்னு சொல்லுவோம். உங்ககிட்ட 5 பொருள் இருந்தால் இதை சதவீதமாக மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கணும். அப்போது 500% கிடைக்கும். 5 முழுமையான பொருட்கள் உங்ககிட்ட இருக்கிறதுனால 500%. இப்போது எஸ்எஸ்எல்சியில் 500 மார்க்கு மொத்த மார்க்கு, இதில் நீங்கள் எடுத்த மார்க்கு 450, பெருக்கல் 100ன்னு போடணும். மொத்த மதிப்பெண் 500 கீழே போடணும், நீங்கள் எடுத்த மதிப்பெண் 450 மேலே போடணும். சதவீதமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? 100ஆல் பெருக்கணும். அப்போ இந்த பின்னத்தை 100ஆல் பெருக்கும்போது நமக்கு 90% கிடைக்கும். 12ஆம் வகுப்பில் மொத்தம் 1200 மார்க்கு, ஒருவர் எடுத்த மார்க்கு 600, பெருக்கல் 100. இதை நம்ம அடி கொடுக்கும்போது நமக்கு 50% கிடைக்கும். 1200ல் பாதி 600ன்னு நமக்கு பார்த்த உடனே தெரியும். அதே மாதிரி சதவீதத்தில் 100%த்தில் பாதி 50%. இந்த மாதிரி எளிமையாக கிடைக்கும். ஆக ஒரு நம்பரை சதவீதமாக மாற்றுறதுக்கு அதை 100ஆல் பெருக்கணும். 1/2 இதை நம்ம அரைன்னு சொல்லுவோம். இந்த அரை என்பதை சதவீதமாக மாற்றக்கூட நீங்கள் 100ஆல் பெருக்கணும்.
அரையை 100ஆல் பெருக்கும்போது நமக்கு 50% தான் கிடைக்கும். 1ல் பாதியை தான் நம்ம அரைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 100ல் பாதி 50%. 1/4 இது நம்ம கால்னு சொல்லுவோம். 4ல் 1 பங்கு இருப்பது கால். இதை 100ஆல் பெருக்கினாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது 25%. 25%ங்கிறது 100ல் கால் பகுதி. இது நமக்கு கிடைக்கும். இப்போது சதவீதத்திலிருந்து ஒரு நம்பராக மாற்றுறதுக்கு சதவீதமாக கொடுத்துருக்குறாங்க. அதை நம்பராக மாற்ற என்ன பண்ணணும்னா, இங்கே பண்ணதுக்கு அப்படியே தலைகீழாக 100ஆல் வகுக்கணும். சதவீதமாக மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கிற மாதிரி சதவீதத்திலிருந்து நம்பராக மாற்றுறதுக்கு 100ஆல் வகுக்கணும். 5% இருக்குதுன்னா இந்த சதவீதம்ங்கிறத எடுத்துகிட்டு கீழே 100ன்னு போடணும். 50% இருக்குன்னா இந்த சதவீதத்தை எடுத்துகிட்டு 50/100ன்னு போடணும். ஒரு நம்பரை சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கி பக்கத்தில் சதக்குறியீடு போடணும். சதவீதத்தை எண்ணாக மாற்றணும்னா கீழே 100ன்னு போட்டு இந்த சதக்குறியீடை எடுத்து